சாமி, உங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். என் குறைய தீர்த்து வைங்க. உனக்கு என்ன குறை? என்னன்னு சொல்லு. சிங்கம், புலி, கரடி போல எல்லா பெரிய பெரிய விலங்குகளும் என்னை பயன்படுத்துதுங்க. நிம்மதியாக வேட்டையே ஆட முடியல. அதனால அதுங்களை எதிர்க்கிற சக்தியை எனக்கு கொடுங்க. குள்ளநரி, இது இறைவன் கொடுத்த படைப்பு. சின்னவங்க பெரியவங்க கூட போட்டி போட முடியாது. நீங்க மனசு வச்சா எல்லாமே முடியும் சாமி. சரி, உனக்கு ஒரு மந்திர தாயத்தை தரேன். இதை நீ கழுத்துல மாட்டிக்கிட்டா இனிமேல் எந்த ஒரு பெரிய விலங்கும் உன்னை துரத்தாது. முயல் கண்ணே, தாயத்தை கட்டின பிறகு என்னோட முதல் போனி நீ தான். இனிமே எந்த ஒரு பெரிய விலங்கும் என் கிட்டே நெருங்காது. ஓ, தாயத்து கட்டியிருக்கியா? அப்படின்னு என்ன துரத்துப்படி பார்க்கலாம். என்கிட்டயே சவால் விடுறியா? மந்திர தாயத்து இருக்கிறப்ப நான் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஐயையோ, முயலை துரத்திட்டு போய் எதிரில் சிங்கம் வருதே. இதுகிட்ட மாட்டினா இன்னைக்கு மதியம் நம்ம தான் லஞ்சு. முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுற கைப்புள்ள. சாமி, பொய் தாயத்தை கொடுத்து என்னை ஏமாத்த பார்க்குறீங்களா? என்னது? நான் ஏமாத்திட்டேனா? உண்மையான மந்திர தாயத்தை தான் கொடுத்தேன். என்ன நடந்ததுன்னு சொல்லு. தாயத்து மாட்டிக்கிட்டு முயலை சாப்பிட்றதுக்காக துரத்திட்டு போனேன். அப்போ சிங்கம் எதிரில் வந்துருச்சு. பயத்தில் ஓடியே வந்துட்டேன். அப்படின்னா உன் மேலதான் தப்பு இருக்கு. பெரிய மிருகங்களை எதிர்க்கிற சக்தி தானே கேட்ட. அதுக்கு தான் நான் தாயத்து கொடுத்தேன். சிங்கத்தை ஏன் நீ எதிர்க்கல? சிங்கம் வர்றதை பார்த்தோன்னே என் மொத்த உடம்பும் நடுங்கி போயிருச்சு. அதனால தப்புச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன். குள்ளநரியே, மந்திர தாயத்து கட்டியும் அதை மறந்துட்டு சிங்கத்தை பார்த்துட்டு ஓடி வந்துட்டியே. எதிர்க்க துளிவு இல்லாத உனக்கு எந்த மந்திர தாயத்தை கொடுத்தாலும் கோலையாக தான் இருப்ப. அப்பனா இந்த மந்திர தாயத்து வேஸ்ட்டு தானா? மந்திர தாயத்து கட்டியும் உன்னோட இயற்கை குணம் மாறாம பயந்து ஓடி வந்துட்ட. அதனால இந்த தாயத்து வேஸ்ட்டு தான். பயந்தான் முதல் எதிரி. இனிமேலாவது புரிஞ்சுக்க. நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்ட சாமி. தப்பு என் மேலே தான், மன்னிச்சுக்கங்க.